வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதோட பேசிக்லேருந்து என்னென்ன கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படிங்கிறத ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி மொத்தமாக ஒரு பிளேலிஸ்ட் போகலான்னு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட அதில் ஒரு 10-11 வீடியோ கூட வரலாம். ஸோ அதில் இன்ட்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். நம்ம முதல்ல கேண்டில் ஸ்டிக்ஸில் உள்ள சின்ன சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன, அது எதுக்காக தேவைப்படுது, அது எப்போ தேவைப்படுது, இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் காய்ஸ். ஏன்னா இதை தெரிஞ்சிக்காமல் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம போய் பை பண்ணுறதோ செல் பண்ணுறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். எந்த அளவுக்கு மற்ற எல்லாத்துலேயுமே ஒரு ரிஸ்க் இருக்கோ, அதே மாதிரி இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்லேயுமே ஒரு விஷயம் தெரியாமல் உள்ளே போய் நம்ம யாரோ ஒரு விஷயம் சொல்கிறத கேட்டுட்டு பண்ணுறது ரொம்ப மிகப்பெரிய தவறு. ஸோ வாங்க, கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன, அது எதுக்காக தேவைப்படுது, எப்போ தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு முதல்ல கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் இப்போ ஒரு அந்த நம்மளோட பார்த்துருப்போம்ல, நிஃப்டியாக இருக்கட்டும், எந்த ஒரு ஷேராக இருக்கட்டும், அது ஏறுறத ஒரு கிராஃபில் பார்ப்பீங்க இல்லையா, அதை ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸாக மாற்றிக்கணும். ஓகேவா, இதுதான் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது நீங்கள் எந்த டைம் பேஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, 1 ஹவர் எடுத்தாலும் பரவாயில்ல, 5 ஹவர்ஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, 1 மினிட் எடுத்தாலும் பரவாயில்ல, 1 செகண்ட் எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த ஒவ்வொரு செகண்டுக்கும் அது ஏறுறதையும் இறங்குறதையும் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸாக தான் நம்ம பார்க்கணும். ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸாக தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, இதுதான் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ். க்ரீன் கலர் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரெட் கலர் இருக்குது அப்படின்னா இறங்கிக்கிட்டு இருக்குன்னு அது அர்த்தம். நமக்கு இது ஆல்ரெடி தெரியும். க்ரீன்னா புல்லிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேரிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட்டுன்னா. இவ்வளோ தான். இதுதான் கேண்டில் ஸ்டிக்ஸ். ஓகேவா, இதுதான் கேண்டில் ஸ்டிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்கிறதுனால இதை ஹைன்னு சொல்கிறோம், கீழே இருக்கிறதுனால இதை லோன்னு சொல்கிறோம். இதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போங்க. இதை பற்றி இன்டெப்த் அனாலிசிஸ்லாம் நிறையா போடலாம். அதை பற்றி இதுதான் கேண்டில் ஸ்டிக்ஸ். முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஓகே, இது இதை எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும், இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது தான் ஒய் கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறேன். நம்ம நிறைய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா பேர் வச்சுருப்பாங்க, நிறைய இண்டிகேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு ட்ரேட் எடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும். ஓகேவா, நான் ஏங்க கேண்டில் ஸ்டிக்ஸை படிக்கணும்? எனக்கு அவ்வளோ மெத்தட் இருக்குங்க, இண்டிகேட்டர் இருக்குது, சப்போர்ட் அண்ட் லாஸ்ட் இது இருக்குது, இவ்வளோ மெத்தட் இருக்கும் போது நான் ஏங்க கேண்டில் ஸ்டிக்ஸை படிக்கணும், அதனால் எனக்கு என்னங்க லாபம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா, நான் ஆல்ரெடி இண்டிகேட்டர்ஸோட பேசிக்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். இண்டிகேட்டர் அப்படின்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 இண்டிகேட்டர் இருக்குது கைஸ். அந்த 10,000-15,000 இண்டிகேட்டருமே படிக்க முடியுமானா முடியாது. ஒன்று, 10,000 அது எல்லாமே ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் அதுவும் யாருக்குமே தெரியாது. ரெண்டாவது விஷயம், ஓகே, அந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த சப்போர்ட் அது அட்டைன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது ரெசிஸ்டன்ஸை அட்டைன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த 2 ட்ராபேக் அந்த ரெண்டுத்துலேயுமே இருக்குது. இந்த இண்டிகேட்டர் அப்படிங்க வரும்போது இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். ஓகேவா, இதில் எல்லாமே ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்ஸ். இதை அவங்க எப்படி ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது அப்படின்னு பிரிச்சிருக்காங்க கைஸ். ஓகே, இதை எப்படி பிரித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் நமக்கு எப்படி கிடைக்கிது, அது ஒரு ப்ரோக்ராம். ஓகே, அது நமக்கு நல்லா கிளியராக தெரியுதுல்ல. ஒரு ப்ரோக்ராம் அந்த மார்க்கெட்டோட வேல்யூ ஏறி இறங்குறது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை நமக்கு நம்ம ப்ரோக்கரேஜில் நம்மளோட வெப்சைட்டில் கொடுக்குது. ஸோ நம்ம அந்த டெக்னிக்கலாக பண்ணுறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் எதனால் இந்த மாதிரி ஒரு கட்டத்தை கொடுக்குது, ஓகேவா, இந்த கட்டத்தை இந்த இந்த இது மட்டும் எடுத்துக்கோங்களேன். இந்த பாக்ஸை, இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை அது என்ன ரீசனுக்காக கொடுக்குது அப்படிங்கிறத சில பேர் படிக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா, அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போது அதிலேருந்து கண்டுபிடிச்சது தான் ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்ஸுமே. ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு அனாலிசிஸ்க்கு வந்துட்டாங்க. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்தால், ஓகே, இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் நம்ம ப்ரோக்ராம் நமக்கு கிடச்சிச்சின்னா அடுத்தது இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படிங்கிறத
அவங்க அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு சக்ஸஸ் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 95% கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகுது கைஸ். ஓகே, ஒன்று. இப்போ வந்து நமக்கு இப்போ வந்து இந்த கேண்டில் படிக்கிறது மூலிமா என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே, இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் வராது, பட் இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் நம்ம எங்கேயாவது பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த கேண்டில்ஸ்டிக்ஸ் இதுவாக தான் இருக்கும். இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த கேண்டில் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா இந்த ரெட் கேண்டில் பார்த்துக்கோங்களேன். இது தெரியுதா? இது வந்து உங்களுக்கெல்லாம் நான் அப்புறம் என்னன்னு சொல்லி இன்னொன்று ஹெம்மன் சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம அப்புறம் சொல்லிப்போம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கேண்டிலும் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கேண்டில், இந்த மாதிரி இந்த 3 கேண்டிலும் பக்கத்தில் வந்துச்சு, இது நம்ம எங்கேயாவது பார்க்க முடிஞ்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் கண்டிப்பாக இதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு 95% ட்ரூ. ஸோ நீங்கள் அப்போ இந்த 3 கேண்டில் வந்துட்டு அப்படிங்கிறதுனால தைரியமாக அந்த ப்ராடக்டை செல் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதுதான் இதோட ஸ்ட்ராட்டஜி, வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிள். இப்போ இந்த கேண்டில்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பர்போசன் கேண்டில்னு சொல்லுவாங்க. இது வந்துருச்சு அப்படின்னா அது திருப்பியும் இந்த ஒரு 2 கேண்டில் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு ஏற்றமான ஒரு இது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இதைத்தான் வந்து இந்த கேண்டில் 6 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காது அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ தான். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உள்ள இன்டெப்த் அனாலிசிஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்ப்போம். இவ்வளவு தான். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு கேண்டில் சிக்ஸை படிச்சுட்டோம் அப்படின்னா நல்லா தெளிவாக இருக்கும் அந்த கேண்டில் சிக்ஸ்னால். இந்த கேண்டில் வந்தால் அடுத்த கேண்டில் எப்படி வருங்கிறத உங்களால் ஒரு கட்டத்தில் யூகிக்க முடியும். ஸோ நீங்கள் ப்ராஃபிட் எக்கச்சக்கமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இண்டிகேட்டர்ஸ் அப்படி இல்லையா? முடிஞ்சு. ஒய் கேண்டில் சிக்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன்னா ஓகே. இன்னொன்று, நான் வந்து இண்டிகேட்டரை படிக்கிறத விட மற்றதை படிக்கிறத விட ஏன்னு கேண்டில் ஸ்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எல்லா கேண்டிலையுமே எல்லாராலையுமே கண்டுபிடிக்க முடியல கேஸ். ஒரு 5-6 கேண்டில் தான். நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு 6 கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன். அந்த 6மே சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 95%க்கு மேலே அபோவ் தான். ஸோ இந்த 6 படித்தாலே போதும், நீங்கள் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறது. இந்த ஒரு பேசிக்கான ஒரு 6 கேண்டில் படித்தாலே போதும், நீங்கள் வந்து நல்ல ஒரு ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இண்டிகேட்டர் மாதிரி எக்கச்சக்க இண்டிகேட்டர் கிடையாது. நீங்கள் ஒரு 6 கேண்டில், நச்சுன்னு ஒரு 6 கேண்டில் இருக்குது, அதை படிச்சிங்கனாலே போதும், நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகே, வென் கேண்டில் ஸ்டிக்ஸ் சரி, ஓகே. நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் ஓகே, நமக்கு நிறைய இருக்குது, இண்டிகேட்டர் இருக்குது, நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மெத்தட் இருக்குது, எக்கச்சக்கமான மெத்தட் இருக்குது. ஓகேவா? இதில் நான் எப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஆளுக்கு தெரியணும். அதுக்கு இந்த சின்ன டயக்ராம் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நான் வரப்போகிற அடுத்த வீடியோஸில் இதை வந்து கிளியராக ஒவ்வொருத்துக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதுலேயும் நம்ம வெயிட் பண்ணணும், ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். ஓகே, இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்துருச்சு, இந்த ரெட்டு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து உடனே வந்து அடுத்த இது யோசிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கேண்டில் வருது அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு கேண்டிலையும் வச்சு தான் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ நம்ம பிளான் பண்ணது நடக்குதான்னு பார்த்துட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். ஸோ இது வந்து இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து நம்ம வந்து வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். பட் தெரிஞ்சுக்கோங்க, இது ஏன் இதையும் எந்த டைமில் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம வந்து திடீர்னு கேண்டில்ஸ் பார்த்தா திடீர்னு பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம், அப்படி இல்லை. அதுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் தேவைங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் கைஸ், கேண்டில் ஸ்டிக்ஸோட பேசிக் ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. வரப்போகிற வீடியோவில் நான் சிம்பிளாக நமக்கு நார்மலான ஒரு பர்சனுக்கு எப்படி புரியுமோ அப்படி சொல்லிட்டு போகலாங்கிறதான் ஐடியா. போட்டு இதை போட்டு குழப்பி உங்களை உழப்புறதுல எனக்கு விருப்பமே இல்லை. ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் போவோம். இப்போதைக்கு மைண்ட் செட் மட்டும் வச்சுக்கோங்க. கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி நம்ம நிறையா படிக்க போகிறதோ நிறையா தெரிஞ்சுக்க போகிறதோ இல்லை. கேண்டில் ஸ்டிக்ஸில் கொஞ்சம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த கொஞ்சத்தை வச்சு நம்மளால் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். ரெண்டாவது விஷயம், ஓகே, இதில் வந்து ஒரு நல்ல ஒரு 95%க்கு மேலே ப்ராஃபிட் சக்ஸஸ் இதில் அதிகமாக இருக்குது. ஒன்று, ரொம்ப 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 நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. நமக்கு கன்ஃபர்மேஷன் ரொம்ப நேரத்துக்கு வெயிட் பண்ண தேவையில்லை, உடனே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். மொதல் கேண்டில் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிறோமா, ரெண்டாவது கேண்டில் நமக்கு உடனே கன்ஃபர்மேஷன் கொடுத்துரும், நீ போகிற ட்ராக்கு கரெக்டு தான் அப்படிங்கிறத. அப்படி இல்லையா, ரெண்டாவது கேண்டிலே உனக்கு நீ போகிற நீ தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறதையும் அது உனக்கு கிளியராக ஐடியா கொடுத்துரும். ஸோ இந்த 3 விஷயத்துக்காக தான் நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி படிக்க போகிறோம், இதை வச்சு ட்ரேட் பண்ண போகிறோம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேண்டில் ஸ்டிக்ஸோட அடுத்த பரிமாணத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளியராக போவோம். நான் வந்து எல்லா கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி சொல்ல போகிறதில்ல. இம்பார்ட்டண்டான ஒரு 6லேருந்து ஒரு 7 இருக்கும் மேபி. அதை பார்த்தீங்கனாலே போதும் அப்படிங்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயம். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.